ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் ஆப் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க புக்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபார்மா யூனிவர்ஸ் இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஃபார்மா யூனிவர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 2 ஆப் வரும். ஸோ இந்த லோகோ இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லோகோ இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த லோகோ பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு லிங்க் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோ பார்த்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் கேட்கும். நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கொடுத்து ஃப்ரீ மெட்டீரியல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி 3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு வீடியோ, டெஸ்ட். ஸோ இது 3மே இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஃபார்மா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எம்ஆர்பி ஃபார்மஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எம்ஆர்பி ஃபார்மஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாக இது எல்லாமே 5 மார்க் டெஸ்ட் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்கு. எவ்ரி வீக்குமே பார்த்தீங்கன்னா நியூவாக எல்லா மார்க் டெஸ்ட்டுமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மார்க் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி சிலபஸை பேஸ் பண்ணியும் ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ எம்ஆர்பி சிலபஸ் இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் இருந்தது. ஸோ அதில் கொஷின் பிரிச்சிருந்தாங்க. இப்போ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சூட்டிக்ஸ்லேருந்து 20 கொஷின், கெமிஸ்ட்லேருந்து 20 கொஷின், காக்னஸில் 20 கொஷின், காலேஜ்லேருந்து 20 கொஷின். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் 60 கொஷின் கவர் ஆகிடும். ரிமைனிங் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அனட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் லா அண்ட் எத்திக்ஸ். ஸோ இந்த 3லேருந்தே ஒரு 20 கொஷின் கிட்ட கவர் ஆகும். ஸோ 80 கொஷின்ஸ் இந்த 8 சப்ஜெக்டில் 7 சப்ஜெக்ட்லேயே கவர் ஆகும். ரிமைனிங் 3 கொஷின் ஒரு 20% கொஷின் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 11 சப்ஜெக்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 10, இப்போ 11. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் நம்ம பிரித்து ஸோ 100 கொஷினுமே எம்ஆர்பியில் இப்போ கொஷின் எடுத்திருந்தால் எப்படி 20 கொஷின் சூட்டிக்ஸ், 20 கொஷின் கெமிஸ்ட்ரி, 10 கொஷின் காலேஜி, 10 கொஷின் காக்னசி, தெரப்பியூட்டிக், சோசியல் ஃபண்ட்லாம் இப்போ ஆட் பண்ணதுனால எப்படி ஃப்ரேம் ஆகுமோ அதே போல் ஃப்ரேம் பண்ணி 100 கொஷின்ஸ் எடுத்து ஸோ எம்ஆர்பிக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours. ஸோ அதே 2 ஹவர்ஸில் நீங்கள் இந்த 100 கொஷினையும் அட்டன் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இதில் 5 மார்க் டெஸ்ட் இப்போதைக்கு இருக்குது. ஸோ எவ்ரி வீக்கும் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, இல்லை மறுபடியும் இன்னொரு டைம் நீங்கள் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு கூட அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாரம் கழிச்சு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஃப்ரீயாக மறுபடியும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் ஆக்சஸ் இது. ஸோ நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஷினுமே மல்டிபிள் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ இது இ-புக்கு, நெக்ஸ்ட் சிலபஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எம்ஆர்பி ஃபார்மஸ், டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மஸ்ன்னு இருக்கும். ஸோ அது ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ இதோட பிடிஎஃப் அதாவது சாம்பிள் பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரிஜினல் பிடிஎஃப் பப்ளிகேஷனில் இருக்கிறதுலாம் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனோட சாம்பிள் பிடிஎஃப் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கோட ப்ரைஸ் 1800. ஸோ இதனுடைய இ-புக் இப்போ நியூவாக ஆட் பண்ண சிலபஸ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி தான் இது எல்லாமே கலரில் ரெடி பண்ணி ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் டேக் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இது ஆல்ரெடி தேரி புக்கு. ஸோ இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இ-புக் தான் இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். ஃப்ரீயாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி புக்கு வாங்கினவங்களுக்கு நம்மளே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் ஆப்லேயே எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இ-புக்ஸ் ரிமைனிங் அந்த 20% ஆஃப் சிலபஸ்க்கு இ-புக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் உங்கள் ஃபோனுக்கே கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் படிக்கலாம், இல்லை ஃபோன்லேயே கூட நீங்கள் படிக்கலாம். இப்போ ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ஃபார்மசி, தெரப்பியூட்டிக்ஸ் தான் நியூவாக ஆட் பண்ணுது. ஸோ இப்போ தெரப்பியூட்டிக்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-புக்காக நோட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே போல் சோசியல் ஃபார்மஸ்லேயும் கம்ப்ளீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒவ்வொரு போர்ஷன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பயோகெமிஸ்டில் இது ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபார்மகாலஜினா இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட்ஸ் இங்கே கொடுத்துருப்போம். இப்போ கெமிஸ்ட்ரினா இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நியூவாக ஆட் பண்ண போர்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண எம்ஆர்பியில் இல்லாமல் இப்போது இந்த வருஷம் எம்ஆர்பிக்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இ-புக்ஸ் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும்.
ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் வந்து இப்போது எம்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எல்லா கொஷின் பேப்பரும் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் 4 பேட்சாக நடந்தது. ஸோ 4 பேட்ச்க்கான கொஷின் பேப்பர் அதோட ஆன்சர் கீ வந்து இருக்கும். தமிழுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கான இபுக்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்ஆர்பினா இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷமே நம்மளுக்கு 2 டைம் எக்ஸாம் நடந்தது. லாஸ்ட் இயரும் இந்த இயரும். ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ இஎஸ்சிசி ஃபார்மசிஸ்னால் அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து 2023 நடந்தது, அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா இப்போ 2024 நடந்தது, 19 நடந்தது, ஈவன் 12 நடந்தது. அது வந்து கொஷின் பேப்பர் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ 2009 நடந்தது. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பிஜி என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு இப்போ பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்கேயுமே வந்து எடுக்க முடியாது. எம்ஆர்பி வெப்சைட்டில் இருக்கும், ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஆனால் இந்த கொஷின் பேப்பர் வந்து எந்த வெப்சைட்லேயுமே வந்து இருக்காது, அஃபிஷியலாக வந்து அவங்க பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து மெமரி பேஸ்டு கொஷினாக வந்து இப்போ எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கி மெமரி பேஸில் அவங்களுக்கு என்னென்ன கொஷின் ஞாபகம் இருந்ததோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கொஷின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணி இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இதை வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு எழுதுறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கொஷின் பேப்பரும் வந்து இங்கே அப்லோட் பண்ணிடுவோம். இதே போல் அடுத்து வந்து சிலபஸ். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வேணுமோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எம்ஆர்பிக்கான சிலபஸ், நெக்ஸ்ட் ஆர்ஆர்பினா ஆர்ஆர்பிக்கான சிலபஸ் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாமுமே வந்து கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதுதான் ஃப்ரேம், இப்படி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஆப்பு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதே போல் தான் வந்து வீடியோஸும். ஸோ வீடியோஸில் வந்து உங்களுக்கு இது ஆல்ரெடி எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோஸ் தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எம்ஆர்பி ரிலேட்டடாக எதனா டவுட் இருக்குது, இப்போ வந்து சேலரி டீட்டெயில்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வந்து நம்ம டீகோட் பண்ணியிருப்போம், கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம அது வந்து எப்படி நம்ம படித்தா அதை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ ஜாப் டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம், வேகன்சி டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம், எக்ஸாம் டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே எல்லா டவுட்ஸுமே அதிலே கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ எம்ஆர்பி பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பினா என்ன, அது வந்து நமக்கு போஸ்டிங் எங்கே போடுவாங்க, ஃபார்மசிஸ்ட்னால் எங்கே போஸ்டிங் போடுவாங்க, அதுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், க்ரோத் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக கண்டென்ட்டும், அதே போல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அது எப்படி அட்டன் பண்ணலாம், எங்கேருந்து படிக்கலாம். ஸோ எக்ஸாம் முடித்தோடனே ரிசல்ட் எப்படி நம்மளுக்கு வரும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி வரும், கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் போஸ்டிங் எப்படி போடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே வீடியோவிலையும் வந்து போட்டிருப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ மோஸ்ட்டாக வந்து எல்லா கண்டென்ட்டுமே ஒரே வீடியோவில் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது ஷேர் பண்ணனாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பிஜி என்ட்ரன்ஸ் அப்படின்னா இப்போ எம்ஃபார்ம் வந்து என்ட்ரன்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் எங்கேருந்து கொஷின் கேட்பாங்க, ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும், ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ கவுன்சிலிங் எப்படி இருக்கும், மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி வரும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பிஃபார்ம் படிச்சுட்டிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் ஆர்ஆர்பி கொஷின் பேப்பர். ஸோ கொஷின் பேப்பரும் இருக்கும், அதில் எக்ஸாம் டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். அதே போல் எல்லாமே வந்து வரப்போகிற எல்லா எக்ஸாமுமே வந்து இங்கே வந்து கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே கண்டென்ட் வந்து ஃப்ரேமாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பிஃபார்ம் இல்லை டிஃபார்ம் முடிச்சுட்டு ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் நம்ம ஆப் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் ட்ரக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ A to Z வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எல்லா ட்ரக்ஸுக்கான இண்டிவிஜுவல் ஒவ்வொரு யூஸ்லேருந்து அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ படிச்சுட்ருக்கோம், இப்போ வந்து நான் டிஃபார்ம் தான் படிச்சுட்ருக்கேன், பிஃபார்ம் தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் அதுக்கான இபுக்ஸ்லேருந்து கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும்,
ஸோ எல்லா விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆப் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து இதுக்கான பேசிக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான். இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூபா கூட வந்து இதுக்கு வந்து காஸ்ட் கிடையாது. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் கிடையாது, சிலபஸ் வைஸ் மார்க் டெஸ்ட். ஸோ எம்ஆர்பியில் எப்படி கேட்பாங்களோ அதே போல் இப்போ வந்து 11 சப்ஜெக்ட் இருக்குது. 11 சப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட்டும் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட்டும் வந்து போட போகிறோம். ஸோ நம்ம வந்து எம்சிக்யூ புக்கும் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் பிளான் இருக்குது. இது வந்து மார்க் டெஸ்ட், அந்த டெஸ்ட் நம்ம வந்து டெலிகிராமில் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணோம். பட் அதில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னா, ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டா மறுபடியும் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ அது நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் கொடுத்ததுனால ஸோ நம்ம இந்த ஆப்பில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ எல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணது, இது வந்து ஆர்கனைஸ்டாக இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் இது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வீடியோ கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி. ஸோ உங்களுக்கு வேறு எதனா சஜஷன் இருக்குது, இந்த மாதிரி கண்டென்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது, சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ எல்லா விதமான ஃபார்மசி பீப்புள்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வந்து ஆப் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது தோணுச்சுன்னா யூஸ் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சோன்னே அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த 16,000 எம்சிக்யூ வந்து ரெடி பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து 11 சப்ஜெக்ட்டு, 16,000க்கும் மேற்பட்ட எம்சிக்யூஸு. ஸோ அது வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சாப்டர் வைஸ் போட்டு அது எந்த இயரில் என்ன எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரெடி பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை அப்படின்றதுக்காக வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாகவே வந்து ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த கொஷின் வந்து எந்த எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினோட வேல்யூஸ் வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இதை கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் 2024 ட்ரக் இன்ஸ்பெக்டரில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ இதே போல் தான் வந்து சாப்டர் வைஸ் இப்போ வந்து ஃபார்மகாலஜி சிலபஸ் வந்து இங்கே ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாலஜின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதில் வர கொஷின்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்கோம். அதில் வந்து 50 கொஷின். அதே போல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதில் வந்து எடுத்து நம்ம கொஷின்ஸ் வந்து போட்டிருப்போம். அதே போல் அதுக்கடுத்து வந்து ட்ரக் அப்சார்ப்ஷன் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் இருக்கும், எக்ஸ்கிரீஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஃபார்மகாலஜி. இப்படி தான் வந்து சிலபஸ் வந்து போகும் இல்லையா. இதே போல் சிலபஸ் வைஸ் பண்ணி 11 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பப்ளிஷ் பண்ணவும். ஸோ 16,000 எம்சிக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டிப்பாக வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கான பப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது பப்ளிஷ் ஆனே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த எம்சிக்யூ புக் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபார்மகாலஜிலே மொத்தம் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே எம்சிக்யூ இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் பார்க்கும்போது அது போல் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஷின் போட்டிருக்கும். இது ஃபார்மகாலஜினால இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து ஃபார்மகாலஜி தான். ஸோ அதில் வந்து இந்த ஃபார்மகாலஜி நல்லா படிச்சிங்கன்னா அதுலேயே ஆல்மோஸ்ட் 20 கொஷின்ஸ் மேலே வந்து அட்டன் பண்ணலாம். நம்ம எம்ஆர்பியில் 10 கொஷின் டேரெக்டாக கேட்பாங்க, 10 கொஷின் மெடிசனல் கெமிஸ்ட்ரி தெரப்பியூட்டிக்ஸ் வழியாக கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ இதில் ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் அட்டன் பண்ணும்போதும் இந்த மோட்டிவேஷன் கோர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு புக்காக இல்லாமல் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். கண்டிப்பாக மோட்டிவேஷன் கோர்ஸும் அதுக்கப்புறம் இந்த போல் ஒவ்வொரு கொஷினும் டேக் பண்ணும்போது இது பாருங்கள் 2023 எம்ஆர்பியில் கேட்ட கொஷின். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சப்கான்சியஸ் மெமரி இன்னுமே வந்து அது இன்னும் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் கொஷின் வந்து இன்னும் ஆன்சர் வந்து நல்லாவே ஞாபகம் வரும். நீங்கள் மெமரி பண்ணனா கூட இந்த கொஷின் இந்த இயரில் கேட்டாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவிலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு புக்குக்கான அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான இபுக்ஸும் வந்து சாம்பிள் பிடிஎஃப் வந்து ஒரு 100 பேஜஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்டேட் கேட்டிங்கன்னா எக்ஸாம் அப்டேட்க்கு இப்போ வந்து எந்த அப்டேட்டுமே கிடையாது. ஸோ நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சால் உடனே போட்டுருவாங்களாலும் கிடையாது. அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சாதான் ஒன்று முடியணும், அப்படிலாம் ஸ்டே வந்து எடுக்கணும். அந்த ஸ்டே இல்லைனாலும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைனா கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபர்தராக எந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுதுன்றதை பொறுத்தும் அது வந்து அந்த ஃபேக்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட்னால் அதுக்கான ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து எல்லாமே தெரியும். ஸோ புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கான மினிஸ்டர்ஸ் வரணும், அதுக்கான
ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது லேட் ஆகும். ஸோ அப்படியும் வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்ட் டைம் படிக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதை மாதிரியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.